பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த மதியான நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருந்து ஒரு சில நிமிடங்களை ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவதில் செலவழிக்கலாம் என்று வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மத்தியான வேளைக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏசப்பா, தங்கள் வேலைப்படுவின் மத்தியில் ஆண்டவரே உடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், பாடுகிற பாடல், தியானிக்கிற வசனம் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. ஆண்டவரே, இந்த கேட்கிறவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டப்பா. எங்கள் உள்ளங்களை கர்த்தர் லீதியாளின் உள்ளம் திறந்தது போல எங்கள் உள்ளங்களை திறந்தருளுங்க. ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனத்தை கேட்பதன் மூலம், ஜெபிப்பதன் மூலம் தம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். கனம் துதி மகிமையாவற்றை உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, ஒரு மலையாள பாடலை பாடலாம் என்று நினைக்கிறேன். നന്മയല്ലാതൊന്നും ചെയ്തിടാത്തവൻ, തിന്മയാകെ മായിക്കുന്നവൻ, പാപമെല്ലാം മറക്കുന്നവൻ, പുതുജീവനെന്നിൽ പകരുന്നവൻ, യേശു യേശു അവനാരിലും വലിയവൻ, യേശു യേശു അവനാരിലും മതിയായവൻ. ദൈവത്തെ സ്നേഹിക്കുമ്പോൾ സർവം നന്മയ്ക്കായി ഭവിച്ചിടുന്നു. തിരുസ്വരം അനുസരിച്ചാൽ അവനരുളിടും അവനഖിലം. കൃപയരുളിടുമേ, ബലമണിയിക്കുമേ, മരമധുരമായി മാറ്റിടുമേ. കൃപയരുളിടുമേ, ബലമണിയിക്കുമേ, മരമധുരമായി മാറ്റിടുമേ. നന്മയല്ലാതൊന്നും ചെയ്തിടാത്തവൻ, തിന്മയാകെ മായിക്കുന്നവൻ, പാപമെല്ലാം മറക്കുന്നവൻ, പുതുജീവനെന്നിൽ പകരുന്നവൻ. കണ്ണുനീർ താഴ്വരകൾ ജീവന ജലനദിയാക്കുമവൻ, ലോകത്തിൻ ചങ്ങലകൾ മണിവീണയായി തീർക്കുമവൻ. സിയോൻ യാത്രയതിൽ മോക്ഷമാർഗമതിൽ സ്നേഹക്കൊടി കീഴിൽ നയിക്കുമവൻ. സിയോൻ യാത്രയതിൽ മോക്ഷമാർഗമതിൽ സ്നേഹക്കൊടി കീഴിൽ നയിക്കുമവൻ. യേശു യേശു അവനാരിലും വലിയവൻ, യേശു യേശു അവനാരിലും മതിയായവൻ.
யாயவன். இயேசு இயேசு அவனாரிலும் மதியாயவன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த மதியான வேளையில் ஒரு சரித்திரத்தை சொல்லி, வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு சரித்திரத்தை சொல்லி ஒரு உண்மையை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை குறித்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சமாரியா நாட்டிலே சீரியாவின் ராஜா பெனாதாத் சமாரியா நாட்டை சுற்றி முற்றுகை போட்டிருந்தார். அவர் முற்றுகை போட்டதினால் அந்த சமாரியா நாட்டில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. கொடிய பஞ்சம் உண்டாகி ஜனங்கள் மிகவும் பரிதவித்தார்கள். அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனபோது ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறா குஞ்சுகளுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அந்த சீரியர்கள் சமாரியா நாட்டை முற்றுகை போட்டார்கள். அப்படியாக இருக்கும்போது கொடிய பஞ்சம். ஒரு நாள் ராஜா அலங்கத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது ஒரு ஸ்திரீ அவரை கூப்பிடுகிறாள். என்ன என்று கேட்டால் அவள் சொல்லுகிறாள், நாங்கள் பக்கத்து வீட்டில் எனக்கு ஒரு மகன், பக்கத்து வீட்டுக்காரிக்கு ஒரு மகன். பஞ்சத்தின் நிமித்தம் சாப்பிட ஒன்றுமில்லையே என்று நினைத்தபோது அவள் சொன்னாள், இன்றைக்கு உன் மகனை சமைத்து சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தருகிறேன் என்று. அப்படியாக அவளுடைய மகனை சமைத்து சாப்பிடுகிறார்கள். மறுநாளான போது அடுத்த நாள் இவளிடம் தன்னுடைய மகனை கேட்டபோது அவள் கொடுக்கவில்லை. எனவே இவள் அந்த பரிதாப நிலையை ராஜாவுக்கு எடுத்துரைக்கிறார். ராஜா மிகவும் வேதனைப்படுகிறார். வேதனைப்பட்டு எலிசா தீர்க்கதரிசியிடம் பிரதானிகளை அனுப்புகிறார். அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7வது அதிகாரம் 1 வசனத்தை. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கவனியுங்கள், சமாரியா தேசத்தில் பெரும் பஞ்சம். அப்படியாக இருக்கும்போது எலிசா தீர்க்கதரிசி ஒரு விகற்பமான நினைக்க முடியாத எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். என்ன காரியம்? சமாரியாவின் வாசலிலே நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் வார்கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு நாளில் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இதை கேட்டவுடன் அந்த கேட்ட ஒரு பிரதானி, ராஜாவுக்கு கைகளாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் உடனடியாக அவருக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறார், இதோ 2வது வசனத்தில், கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? கர்த்தர் வானத்தில் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கேட்கிறான். அப்படியாக கேட்டபோது எலிசா தீர்க்கதரிசி உடனே சொல்லுகிறார், உன்னுடைய கண்களினாலே மாத்திரம் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். உடனே எலிசா தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லுகிறார், நீ அதை கண்களினால் பார்ப்பாய், ஆனால் சாப்பிட மாட்டாய். இந்த வசனத்தை வைத்து தான் நாம் தியானிக்க போகிறோம். இப்படியாக சொல்லி முடித்தாயிற்று. பாருங்கள், அன்றைய தினம் இரவு குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்து பேசுகிறார்கள். அவர்கள் பசியின் கொடுமையினால் அங்கே அவர்கள் பேசுகிறார்கள். நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நாம் இங்கே இருந்தாலும் பட்டினியினால் செத்து போவோம். சீரியரின் இராணுவத்தில் போனாலும் நாம் அங்கேயும் அவர்கள் வைத்திருந்தால் இருக்கட்டு, இல்லாவிட்டால் மரித்து போவோம், எதுவானாலும் மரணம் நிச்சயம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் 4 பேசி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பேசியபடி சீரிய இராணுவத்துக்குள் போகிறார்கள், பாளையத்துக்கு செல்கிறார்கள். அங்கே பாளையத்தில் அவர்கள் சென்று பார்க்கும்போது பாளையத்தில் ஒரே அமைதி, அங்கு யாருமே இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்க்கும்போது, ஆண்டவர் சீரியரின் இராணுவத்துக்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொருந்தினான் என்று சொல்லி
இருட்டோடே எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். பாருங்கள், ஒரு ராத்திரியில் கர்த்தர் எவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்திருக்கிறார். சும்மா ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்த அந்த இராணுவ வீரர்களுடைய செவிகளில் ஆரவாரம். என்ன ஆரவாரம்? ரதங்களின் இரைச்சல், குதிரைகளின் இரைச்சல், மகா இராணுவத்தின் இரைச்சல். இவைகளை கேட்டபோது அவர்கள் பெரும் இராணுவம் வருகிறது, தங்களுடைய உயிர் தப்பினால் போதும் என்று சொல்லி அவர்கள் தங்கள் உடைமைகளை எல்லாம் இருந்தபடியே போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். இதனால்தான் அங்கே சீரியரின் பாளையத்தில் ஒருவரும் இல்லை. அவர்களுடைய பொருட்கள் மாத்திரம் இருக்கிறது, ஆட்கள் இல்லை. அப்போது இந்த குஷ்டரோகிகள் போய் ஒரு கூடாரத்தில் போகிறார்கள். அங்கே உள்ள பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்து சேமிக்கிறார்கள். இன்னும் 2வது கூடாரத்துக்கு போகிறார்கள். அங்கேயும் அப்படி தான், யாருமே இல்லை. இப்படியாக இருக்கும்போது அவர்கள் தங்களுக்குள்ளே சொல்லி கொள்ளுகிறார்கள், இப்படியாக நாம் ஒவ்வொரு கூடாரமாக போய் நாம் செய்வது தவறு, நாம் கண்டுபிடிக்கப்படுவோமானால் தண்டிக்கப்படுவோம், அதனால் இதனை நம் ராஜ அரண்மனைக்கு அறிவிப்போம் என்று சொல்லி அவர்கள் 4 பேரும் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்து ராஜ அரண்மனைக்கு வருகிறார்கள். அவர்கள் பட்டணத்து வாசல் 10வது வசனத்தை பார்க்கும்போது, பட்டணத்து வாசல் காவல்காரனை கண்டு, நாங்கள் சீரியரின் பாளையத்துக்கு போய் வந்தோம், அங்கே ஒருவரும் இல்லை, ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை, கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னான். சொன்ன உடனே அந்த வாசல் காப்பாளர்கள், வாசல் காவலாளன் அதை அரண்மனையில் அறிவிக்கிறான். அறிவிக்கும்போது ராஜா நினைக்கிறார், இவர்கள் நாம் மொத்தத்திலே பட்டினியாக இருக்கிறோம், பாசாங்கு பண்ணி இவர்கள் ஒழித்திருப்பார்கள், நாம் போன உடனே ஒரே பிடியாக பிடிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொல்லி ராஜா இவர்களோடு பேசுகிறார். ஒருவரும் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய ஊழியக்காரர்கள் ஒருவன் சொல்லுகிறான், இங்கே மீதியாக இருக்கிற குதிரைகள் 5 குதிரைகளை நாங்கள் கொண்டு போகிறோம், என்ன என்று பார்க்கிறோம் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டதன்படியினால் அப்படியே ராஜா 2 ரத குதிரைகளை விடுகிறார். அவர்கள் அந்த பாளையத்துக்கு நேராக போகிறார்கள். பாளையத்துக்கு போகும்போது யோர்தான் நதி மட்டும் போனபோது அவர்கள் திருப்பி போகிறதற்கே இடமில்லை. அப்படியாக அவர்களுடைய தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வழியில் விரிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் தாறுமாறாக எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அது வழியாக குதிரைகளுக்கு கூட போக முடியாத அளவுக்கு பொருட்கள் குவிந்து கிடக்கிறது. உடனே இவர்கள் திருப்பி வந்து அரண்மனையில் தெரிவிக்கிறார்கள். தெரிவித்தவுடனே ஜனங்கள் எல்லாரும் 16வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் சென்று சீரியரின் பாளையத்தை கொள்ளையிடுகிறார்கள். கொள்ளையிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையே, அதை நாம் முற்றிலுமாக நம்ப வேண்டும். கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் நாமம் அதிசயம். இப்படியாக அங்கே அந்த கோதுமை விற்கப்படுகிறது. அப்போது இந்த ராஜா என்ன செய்கிறார் என்றால், முதலாவதாக பேசின அந்த கைலாக கொடுக்கிற அந்த பிரதானியை தான் கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ அங்கே போய் ஒலிமுக வாசல்லே இந்த காரியங்களை விசாரித்து கொண்டிரு என்று சொல்லி அவரை அனுப்புகிறார். இவர் ஒலிமுக வாசல்லே இருக்கும்போது இந்த ஜனங்கள் பட்டினியினால் தவித்து கஷ்டப்பட்ட ஜனங்கள் இப்படியாக விற்கிறது என்று சொன்னபோது முண்டி அடித்து போய் அந்த பிரதானியை நெருக்கி, பிரதானி நெருக்கப்பட்டு இறந்து விடுகிறான். அப்படியாக இந்த பிரதானி தேவனுடைய மனுஷன் சொன்னபடி அவன் அதை கண்டான், ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. அவன் 2வது வசனத்தை பார்க்கும்போது, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, இது ஒரு சம்பவம், நாம் கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாருங்கள், இதில் எனக்கு என்னுடைய மனதில் வந்த காரியங்களை தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தை
எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன். கர்த்தருடைய மனுஷன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தர் சொல்லுவது. அதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நமக்கு கடினமான சூழ்நிலையாக தோன்றினாலும் அதற்கு மறுபடியாக நாம் எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தைகள், எதிர்மறையான வார்த்தைகளை நாம் பேசவே கூடாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. நமக்கு சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் நாம் அந்த ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் வார்த்தைகளை சொல்லும்போது ஒருவேளை நம்முடைய உள்ளத்தில் இது நடக்குமா என்று தோன்றினால் கூட வெளிப்படையாக நாம் எதையுமே பேசக்கூடாது. அதை நம்ம எந்த சூழ்நிலையானாலும் அதை அப்படியே கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவர் சொன்னால் சொன்னபடியே நடக்கும், அதில் ஒரு மாற்றமும் இருக்காது என்று அதை முழு மனதோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சூழ்நிலையை பார்த்து நாம் அதை சந்தேக கண்களோடு பார்க்கும்போது நாம் அதற்கு எதிர்மறையான காரியத்தை தான் நாம் அனுபவிக்க வேண்டியது வரும். இங்கே பாருங்கள், அந்த பிரதானி அந்த நாளைக்கு இந்த நேரத்தில் 1 மரக்கால் கோதுமையுமா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொன்னபோது ஆமேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே அவரும் அந்த நன்மையை அனுபவித்திருப்பார். ஆனால் அவர் அதற்கு மாறாக இது நடக்குமோ என்று கர்த்தரை சந்தேகித்தார். பிரியமானவர்களே, நாமும் பல நேரங்களையும் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ என்று விசுவாச குறைவு. கர்த்தர் நல்ல வார்த்தைகளை உள்ளத்தில் தந்தாலும் நாம் அவற்றை 100% மனதோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள பல நேரங்களில் தயங்குகிறோம், மனதில் அதை சந்தேகிக்கிறோம். சந்தேகிக்கவே கூடாது. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை முழுமையாக நம்ப வேண்டும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி மறுமொழி அதை நிர்விசாரமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பதிலளிக்கக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை அவ்வளவு விலையேற பெற்றது. அந்த வார்த்தை ஒரு ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எளிதாக வராது. ஆண்டவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது மிகவும் மிகவும் கனம் பொருந்திய வார்த்தை. அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி அடுத்தபடியும் பார்க்கும்போது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அற்பமாக எண்ணியதை நாம் இதில் நினைவு கூறுகிறோம். இவர்தானே சொல்லிவிட்டார், வருகிறதா பார்க்கலாம் என்று உள்ள போல அந்த பிரதானி தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். அது தீர்க்கதரிசியின் உள்ளத்தை புண்படுத்தி இருக்கலாம். நாம் தேவனுடைய மனுஷர்களை புண்படுத்தும்படியாக அவர்களோடு எதுவும் பேசக்கூடாது. அவர்கள் தேவனுடைய பிரதிநிதிகள். அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் மனம் புண்படியாக நாம் வார்த்தைகளை கொட்டுவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். அவர்கள் அதற்கு மாறாக எதையாவது வார்த்தைகளை விட்டால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதித்துவிடும். எனவே பிரியமானவர்களை, நாம் சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் ஆண்டவரிடமிருந்து வார்த்தைகள் வரும்போது, நல்ல வார்த்தைகள் வரும்போது அவற்றை ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பிரியமில்லாத ஒரு வேளை எதிர்மறையான வார்த்தைகள் வந்தால் நாம் அதை நம்பி அது வராதபடிக்கு ஆண்டவரிடம் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்கு மனதிறங்குவார். கர்த்தர் மனஸ்தாபப்படுகிற தேவன். நல்லதை, ஆசீர்வாதமான வார்த்தைகள் கேட்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் கடந்து வருமென்றால் அவற்றை நாம் மனதில் வைத்து அந்த வார்த்தை வருவதற்கான காரணத்தை நாம் ஆராய்ந்து, நம்முடைய பாவங்கள் இருந்தால் அதை அறிக்கையிட்டு, அந்த தருணத்திலிருந்து கட்டுகள் இருந்தால் அவற்றை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்டு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா, இந்த மதியான நேரத்துக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, நாங்கள் சிந்தித்த இந்த வசனங்கள் நீர் கேட்டீரப்பா. நாங்கள் பல நேரங்களையும் வேதத்தின் வசனங்களை அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்பா. அப்படியல்ல அப்பா, நீர் ஒரு வசனத்தை தரும்போது ஆண்டவரே, நீர்தான் அந்த வசனத்தை தந்திருக்கிறீர் என்ற உணர்வோடு, ஒருவேளை தண்டனையின் வசனமாக இருந்தால் நாங்கள் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை அலசி ஆராய்ந்து அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு அதனால் தடைபடுகிற ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீர் அற்புதமாக எங்களை வழி நடத்தும்படி அற்புதமான ஆசீர்வாதமான வசனங்களை சொல்லும்போது நாங்கள் ஆண்டவரே அதை நம்பாதபடிக்கு, அதை அசட்டை பண்ணாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா.
கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. எங்களை எல்லாம் ஒரு முறை கூட உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக திருப்புகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் மேல் இரக்கமாயிருங்கப்பா. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்களுக்கு நீர் கிருபை தாருங்கப்பா. தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் எங்கள் தேசத்தை உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. எங்கள் இந்தியா தேசம் உமக்கு சொந்தமாகணும்ப்பா. தகப்பனே, உமக்கு சொந்தமாகணும்ப்பா. தேசத்தின் ஜனங்களை எல்லாம் கர்த்தர் ரட்சியுங்கப்பா, ரட்சியுங்க தகப்பனே. தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நேசிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் காணப்படட்டு கர்த்தாவே. அப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இந்த அழிந்து போகிற உலகத்தில் நாங்கள் ஏனோதானோ என்று வாழ்ந்து எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் நஷ்டப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. பலவிதமான தேவையோடு இருக்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் சந்தியுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் ஆண்டவரே வேதனைப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இதற்கெல்லாம் ஒரு முடிவை தாருங்கப்பா. யுத்தங்கள் ஓய்ந்து போகட்டும் ஆண்டவரே. வில்லை முறித்து ரதங்களை அக்னியில் சுட்டரிக்கிற எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, இந்த ஆயுதங்களை எல்லாம் கர்த்தர் அழித்து போடுங்கப்பா. ஜனங்களின் தலைவர்களின் உள்ளங்களில் நீர் பேசுங்கப்பா ஆண்டவரே. நீர் எங்கள் தேசங்களை நீர் ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க தகப்பனே. அப்பா, கஷ்டப்படு ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே பலவிதமான துன்பத்தை அனுபவிப்பதை நீர் காண்கிறீரப்பா. இந்த யுத்தத்தின் நிமித்தம் ஆண்டவரே எவ்வளவு கஷ்டம்ப்பா. தங்கள் ஆண்டவரே அப்பா அவயவங்களை இழந்து, தங்கள் பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சகோதரங்களை இழந்து, ஆகாரமின்றி ஆண்டவரே கொடிய கஷ்டத்துக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அப்படியே இந்த யுத்தம் ஓய்ந்து போட்டப்பா. உலக சமாதானம் உண்டாகட்டு கர்த்தாவே. இஸ்ரவேலின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு தேசத்திலும் சமாதானம் உண்டாகட்டு தகப்பனே. ஜனங்கள் சீர்திருந்தட்டு, தலைவர்கள் ஆண்டவரே மனம் திரும்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எசப்பா, அநாதைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆண்டவரே, கைம்பெண்கள், திருநங்கைகள் எல்லாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா ஆண்டவரே. இந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியுங்க தகப்பனே, சந்தியுங்கப்பா. ஏசப்பா, திருடர்கள், கொள்ளையர்கள், கொலைபாதகர்கள் ஆண்டவரே, ரவுடிகள் எல்லாரையும் கர்த்தர் சந்தித்து ரட்சியுங்கப்பா. ஏசப்பா, தேசம் அமைதியாய் வாழட்டு கர்த்தாவே. தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே சமாதானமாய் வாழட்டு தகப்பனே. ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் பலவிதமான நோய்களினால் ஆண்டவரே அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை நீர் சந்தியுங்க அப்பா ஆண்டவரே. தீராத நோய்களினால் மாசக்கணக்காக வருஷக்கணக்காக அவதிப்படுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. அவர்களை எல்லாம் கர்த்தர் சந்தித்து ஒரு அற்புத சுகத்தை நீர் கொடுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்க உள்ள கிருபையை அவர்களுக்கு கொடுத்து நீர் ஆண்டவரே நீர் நோக்கி பாருங்கப்பா. தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற மக்களை உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆறுதலை நீர் கொடுங்க தகப்பனே. கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இறங்குங்க. கடன் பாரத்தினால கஷ்டப்படுகிற மக்களுடைய கடன் பாரங்களை கர்த்தர் நீக்கி கொடுங்கப்பா கர்த்தாவே. அப்பா காரணமின்றி மற்றவர்களை நெருக்குகிற ஒடுக்குகிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்கள் உள்ளங்களில் நீர் கிரியை செய்யுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஏசப்பா இறங்குங்க. இந்த வெயிலின் கொடுமையினால ஜனங்கள் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறார்கள் அப்பா ஆண்டவரே. அப்படியான கஷ்டங்கள் யாருக்கும் வராதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. திறந்த இடங்கள், உயரமான இடங்கள்ல, கடல்ல எல்லாம் ஆண்டவரே வேலை செய்கிற மக்கள் உண்டு கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா, அவர்களுடைய சரீரங்களை ஆண்டவரே நீர் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த பயங்கர சூட்டினால் ஆண்டவரே ஜனங்கள் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடிப்பழக்கம், போதை பழக்கம், செல்போன் அடிமைத்தனம் ஆண்டவரே,
அப்பா இன்னும் பலவிதமான கிரியைகள் அகப்பட்டு கிடக்கிற மக்களை கர்த்தர் சந்தியுங்கப்பா, சந்தியுங்க கர்த்தாவே, விடுவீங்கப்பா, விடுவீங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டு கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே அப்பா நல்ல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றாகட்டு கர்த்தாவே. ஏசப்பா இறங்குங்கப்பா, ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை சந்தியுங்கப்பா. ஒவ்வொருவரும் செய்கிற தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. தம்முடைய ஊழியங்கள் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செய்யப்படுகிறதோ ஒவ்வொரு ஊழியங்களிலும் தம்முடைய விசேஷித்த பிரசன்னம் இருக்கட்டு கர்த்தாவே. மலைகளிலும் காடுகளிலும் தீவாந்தரங்களிலும் ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு கர்த்தாவே. தம்மை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எதிர்ப்புகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மறையட்டப்பா, மறையட்டு கர்த்தர் சந்தியுங்கப்பா. நீர் வல்லமையாய் வெளிப்படுங்கப்பா, வெளிப்படுங்க ஆண்டவரே. தம்முடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் எப்போதும் காவலாய் இருங்கப்பா, காவலாய் இருங்க. தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படி கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை சகல ஜனங்களும் கண்டுகொள்ளட்டப்பா. எல்லாரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. எங்களை ஒரு முறை கூட உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்குங்க, ஆசீர்வதிங்க. மீதியான ஒவ்வொரு நிமிஷமும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே தம்முடைய ஊழியத்துக்கென்று நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே செலவழிக்க உள்ள கிருபை ஒவ்வொருவருக்கும் தருங்கப்பா. உடைய ஆண்டவரே ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பணியை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய எங்கள் உள்ளங்கள்லாம் நீர் அதிகமாய் கிரியை செய்யுங்கப்பா. தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்